ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் இந்த செக்யூரிட்டிஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, என்ன ஆளெல்லாம் கம்மியாக வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கே அப்படி. எல்லாருமே அந்த லேக்கை தான் க்ளீன் பண்ண போயிருக்காங்க, அதுக்குள்ளே ஏதோ பாடியெல்லாம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஷபாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஆத்தாடி, என்னவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. நேராக அவங்க அக்காவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோயினும் லூஃபாவும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அந்த லேக்கை வந்து தூர் வர போகிறாங்களாம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, போச்சு அந்த பொம்பளையோட பாடியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதா, இன்றைக்கி நைட்டே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு. எது எஸ்கேப் ஆக போகிறோமா, என்ன சொல்கிற, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போங்க, இதில் ஃபுட்டு காசெல்லாம் வச்சுருக்கேன், பின்னாடியே நான் வரேன். ஹீரோட ரூமுக்கு போய் அந்த ஸ்டாம்பை எடுத்து ஃப்ரீடம்க்கான ஐடி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம 3 பேருமே செத்து போயிடுவோமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் 2 பேரும் சேஃபாக போங்க, நான் வந்து பத்திரமா வந்துடுவேன் அப்படின்னு. ஹீரோட ரூமில் போயிட்டு உட்காந்து எழுதிட்டுருக்கு. ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த ஸ்டாம்பெல்லாம் வச்சுருப்பான் போல். அந்த ஸ்டாம்பையுமே எடுத்து அதை டேப் பண்ண போகிறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்துட்டுருக்காங்க. இந்த சத்தம் அவளுக்கு கேட்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோவும் உள்ளே வந்து பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. அந்த சைடு வந்துட்டு ஏதோ தூசியெல்லாம் தட்டிகிட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், அட நீயுமா இங்கே இருக்க, உனக்காக தான் மாஸ்டர் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஹீரோவுக்கு இவன் மேலே ஒரு சின்ன டவுட் வருது, இவன் எதுக்கு இங்கே இருக்கா, அதுவும் மூஞ்சியே சரியில்லையே அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறான். அந்த ஸ்டாம்ப் இருந்திருக்கும்ல, அந்த கபோர்டை பார்த்தீங்கன்னா அவள் அவசரத்தில் ஒழுங்காக அடைக்கல போல் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. இது ஹீரோட கண்ணில் பட்டுருதான். அவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா, ஆத்தாடி போச்சு நம்ம மாட்ட போகிறோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைட்டு அவருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த ட்ரெஸ் வந்து லேட்டன் ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணது, நீயும் நானும் அங்கே போகிறோம், போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் இன்றைக்கி நைட்டு தானே எஸ்கேப் ஆகணும்னு பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இவன் வேறு கூப்பிட்றானே, நம்ம எப்படி போகிறது, நம்ம தங்கச்சிங்க வேறு போயிடுச்சிங்களே அப்படின்னு. இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கூப்பிட்றாரு, நீ என்ன வர முடியாதுன்னு சொல்கிற, ஒழுங்கப்போ அப்படின்னு. சரி நம்ம எப்போ ரிட்டன் வருவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறனோ, எனக்கு அந்த ஃபன்னெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்னு. இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு. சரி போகிற வழியில் தண்ணி தவிக்கும், பசிக்கும், ஃபுட்டெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வரேன்றா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. 2 பேருமே ஆன்னு பார்க்குறானுங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அம்புட்டு அழகாக இருக்கா. இதுக்கப்புறம் 2 கேரக்டர் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இதுங்க பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் இந்த சிட்டிக்கு ஒரு வழியாக வந்துட்டேன், ஆனால் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரல, உன்னை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ நாட்டோட எதிரி நாடு போல் ஹீரோவை பழி வாங்கணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட பேரை நம்ம யூகின்னு வச்சுக்கரலாம், அந்த பையனோட பேரை நம்ம யூவேன்னு வச்சுக்கரலாம். அதே சமயம் அப்படியே அந்த 2 சிஸ்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது லூஃபா வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு, நம்மளோட அக்கா வந்து தப்பிச்சு வந்துருவாங்களான்னு. எனக்கு அந்த கவலை இல்லை, அவங்க நம்மளோட உண்மையான அக்கா இல்லை அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை அப்படியே கழட்டி விட்டுருவாங்களோ, நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களோ, அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ லூஃபாக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாளே, நம்ம அக்கா அந்த மாதிரி இருந்துருவாங்களோ அப்படின்னு. இது சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வந்துட்டு உன்னை குதிரையில் வச்சு கூப்பிட்டு போகிறேன்னு. இல்லை எனக்கே குதிரைலாம் ஓட்ட தெரியும், நானே தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா, அதெல்லாம் குதிரைலாம் ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ யதார்த்தமாக 2 பேரும் வானத்தை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வானவில் தெரியுது. ஐயையோ என்ன வானவில் தெரியுது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொரியன் ட்ராமாஸில் பார்த்தீங்கன்னா வானவில் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் சைனீஸ் ட்ராமாவில் வானவில் தெரிஞ்சது அப்படின்னா அது ரொம்பவே நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இது சைடு யானை காட்டுறாங்க. இவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வரான், உங்கள் அப்பாட்டிருந்து வந்திருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட எல்லையில தான் செக்யூரிட்டியாக இருக்கார் போல். ஸோ அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஜாப் தானே, எப்போ வேணாலும் உயிர் போகலாம். நான் இங்கே ரொம்ப நல்லா தான்ப்பா இருக்கேன், கூடிய சீக்கிரமாக நான் ரிட்டன் வந்துடுவேன், நம்ம 2 பேரும் நம்மளோட சிட்டிக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குன்னு அந்த அசிஸ்டண்ட் கிட்ட வந்து சொல்கிறான். அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்துட்டு லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு.
சரி சரி போகட்டும், சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா இவன் தீய வச்சு எரிக்கிறான். எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது தெரியல. இவனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமாக மாறுற மாதிரியே இருக்கு. என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அடடா இம்புட்டு அழகா இருக்கேன்னு. சரி வா குதிரையை நம்ம ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்ஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாக ஒரு முயல் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதெல்லாமா உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் இது நல்லா க்யூட்டாக தானே இருக்கு. சரி சரி வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றனால தான் உனக்கு வாங்கி தரேன்ட்டு அதையுமே வாங்கி கையில் கொடுத்துட்ருக்கா. இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்குது, அதனால் என்னோட கையை பிடிச்சிக்கோ, நீ மிஸ் ஆயிடுவ அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிக்காம அவனோட ட்ரெஸ்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறா. இவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, மேடம் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே வந்துட்டுருக்காங்களா, ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, அடடா உங்கள மாதிரி ஒரு அழக இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இந்தாங்க இந்த கேண்டிய வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கான். இவளுமே வாங்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சரியான புகைச்சலா இருக்கு. ஸோ அந்த கேண்டிய வாங்கி அப்படியே கீழ தூக்கி போட்டுறான். அந்த பையன் பார்க்குறான், ஐயோ உனக்கு என்னையா பிரச்சனை? எதுக்கே அந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னு. அவன் அப்படியே முறைக்கிறானா, சரி சரி ஓகே, எனக்கு உன்னை அடிக்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கித்தரேன், அவன்கிட்டருந்துலாம் அதை வாங்காத, வா உனக்கு அந்த முட்டாயை வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறோம். ஏன் நாங்கள் வாங்கி கொடுத்தா நீ வாங்க மாட்டியோ அப்படின்னு. எனக்கு அந்த கேண்டீன்லாம் வேணாம், நம்ம இந்த கேம் விளாட்லாம் அப்படி. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்குறான். அது நிறைய க்ளூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிக்கணும் போல். ஸோ ஹீரோ வந்து அந்த க்ளூ எல்லாமே படிச்சுட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரை சொல்லிடுறா. ஸோ எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்பவே கிளவராக இருக்கீங்க, உங்களுக்கான ரிவார்ட் வந்து பக்கத்தில் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அங்கே ரொம்ப பசங்களாக இருப்பானுங்க, அவங்களோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கும், அதனால் நீ போகாத அப்படின்னு. அதுக்கு அந்த கிஃப்டெல்லாம் வாங்காமல் இருக்க முடியுமா? கஷ்டப்பட்டு நான் ஆன்சரை கண்டுபிடிச்சி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரித்தா உனக்கு அந்த கிஃப்ட்டு தானே வேணும், இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போய் வாங்கிட்டு இருக்கான். இதாண்டா சமயம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை இழுத்துட்டு அவன் அங்கேருந்து எஸ் ஆகி போயிட்டா. இவனும் அந்த கேண்டி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த பிள்ளைய காணோம். இவன் எங்கடா போனா அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தேடி பார்க்குறான், குதிரையும் காணா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, ஆனாலும் அமைதியாக தான் இருக்கு. இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா குதிரையை அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் அந்த யூகேவும் வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கூப்பிட்றான். அவளுமே திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த ரேபிட் லேண்டனை எங்கே வாங்கினீங்க, இந்த பொண்ணுக்கும் வாங்கி கொடுக்கணும், அவளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படி. இவளும் அட்ரஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா. நேராக போய் ரைட்டில் திரும்புங்க, லெஃப்டில் திரும்புங்க அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் இந்த ஊருக்கு ரொம்பவே புதுசு, நீங்களும் கூட வாங்கலேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ அப்படியே யோசிக்கிறா. இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, உங்களுக்கு இந்த லேட்டன் பிடிச்சிருந்ததுன்னா இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த லேட்டனை கையில் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ யூகி வந்து கேட்குறா, எதுக்கடா அந்த புள்ளைய வழிமறைச்சு ஏதேதோ பேசிகிட்டு இருக்க அப்படி. இந்த பொண்ணோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு அந்த மாஸ்டர் ஆஃப் விண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வருது. நீ எதை பற்றி சொல்கிற, யூன்ஹாவை கொலை பண்ணிட்டு உன்னை ரொம்பவே அடிச்சு போட்டு போனாலே அந்த பொண்ணா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். நான் வந்துட்டு இவளை அந்த ரிவரில் தான் சேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு கட்டத்தில் நானுமே அவளை லாக் பண்ணி உள்ளே போய் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவளோட ஃபேஸ் எல்லாம் எனக்கு தெரில, அந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவளோட ஷோல்டரில் லைட்டாக கிழிச்சு விட்டுட்டேன் ட்ரெஸ்ஸை. அங்கே வந்து ஒரு சிம்பிள் இருந்தது, அதையுமே நான் நோட் பண்ணேன். அப்படியா, அப்போ போய் அவளை சேஸ் பண்ணு, செக் பண்ணி பாரு அவளா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குதிரையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து பறந்து கரெக்டாக குதிரை மேலே வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயினும் பார்க்குறான் யாரா அவன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட ஷோல்டரில் கத்தி வச்சு அப்படியே கிழிச்சு விட்டுறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கிடையாது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே ஒரு கிக்கு விட்டுட்ருக்கான். அவன் அப்படியே பறந்து போயிட்டுருக்கான். ஸோ இருந்தாலும் அவன் அடங்க மாட்டான். விசிறி மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலில் தான் இருக்குது, ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஹீரோயினை நோக்கி தான் அந்த விசிறியை பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு யான் உள்ளே வந்து அதை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரில, ஹீரோயின் எங்கே ஆபத்தில் இருந்தாலும் கரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணி ஹீரோயினோட ஷோல்டரில் அடிபட்டிருக்கும்ல, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும்ல, அதனால் இவனோட அந்த கோட் எடுத்து கொடுத்துட்ருக்கான், கவர் பண்ணிக்கோ அப்படின்னு. இருமா
நான் அவனை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா அவனோட சண்டைக்கு வந்துட்டு இருக்க. அவன் ஏதோ ஒரு பின்னு மாதிரி இருக்கு, அதை தூக்கி வீசுறான். யான் வந்து விலகிடுறான். ஆனால் அந்த ஊசி பார்த்தீங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கால, அந்த குதிரையோட பேக்லேயே போய் பட்டுருது. அதனால் அந்த குதிரை பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க அங்கேருந்து ஓடிட்டு இருக்கு. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூகிட்ட போய் யூகியை வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணு கிடையாது. ஆனால் ஆனால் இவளுக்கு நல்லாவே குங்ஃபு மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அவளை காப்பாற்றுறதுக்கு அந்த யான் பையன் வந்தான். எனது யான் வந்தானா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. சரி வீடு, இவங்களை அப்புறமாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட குதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. யானும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டுருக்கான். என்கிட்ட கெஞ்சு என்னை காப்பாற்றுன்னு சொல்லு, நான் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி. ரொம்ப ஆசை தான், நான் எதுக்கு உங்ககிட்ட கெஞ்சணும் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையிலேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கா. அந்த நேரம் அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பில் இருக்கிற சில பக்கீஸ் பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் விட்டுட்டுருக்கானுங்க. இதை ஹீரோயின் வந்து நோட் பண்ணிடுறேன். இதனால் யானை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்து 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அந்த குதிரை மட்டும் ஓடிட்டுருக்கு. அந்த கேம்பில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா துரத்திட்டே வந்துட்டுருக்கானுங்க, அம்பெல்லாம் விடுறானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதர், அட பாவி என்ன ஏன்டா இதுக்குள்ளே இழுத்து விட்ட அப்படின்னு. சத்தியமாக இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ஓடி வந்துட்டுருக்காங்களா. ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. 2ம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே விழுந்துருதுங்க. ஸோ யான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மடியில் தான் விழுந்து கிடக்கான். டே ஃபஸ்ட்டு எந்திர்றா அப்படின்னு தள்ளி விட்டுட்டுருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். இந்த பாறை மண்ணெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிடிச்சாலாம் மேலே ஏறி போயிட முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாய்சனான காற்றெல்லாம் இருக்குது. ரொம்ப நேரம் இதுக்குள்ளே இருக்க முடியாது, இருந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்கலாம். ஸோ யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து உன்னை முதுகில் வச்சு தூக்கி விடுறேன், நீ அப்படியே மேலே ஏறி போயிடு அப்படின்னு. இவன் வந்து கேட்குறான், நீங்கள் ஒரு நோபல், நான் எப்படி போகிறது? அட நீ என் மனசுக்குள்ளேயே வந்துட்ட, உன்னை என் முதுகில் தூக்க மாட்டானா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு ஏறுறா. ஆனால் பயங்கர வெயிட்டாக இருப்பா போல். யானுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. இருந்தாலும் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எந்திரிக்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு வழியாக மேலே போயிடுறா. அப்போ யான் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், என்னை இப்படியே தனியாக விட்டுட்டு போயிட மாட்டியே, என்னை காப்பாற்றுவீல அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி இரு, நான் போய் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இந்த சைடு வந்துட்டு இருக்கா. எனக்கு டைம் இல்லை, இப்போ என் தங்கச்சியை போயிட்டு நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆனால் யானை இவன் என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், இவனை இப்படியே நம்ம விட்டுட்டு போகிறது நல்லதா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா புலி இந்த மிருகங்கள்லாம் உரும்புற மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் ஷபா அப்புறம் லூஃபா இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லூஃபா பார்த்தீங்கன்னா உளம்பிட்டு இருக்கா, இன்னும் ஏன் அக்கா வரல, ஒரு வேளை ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டானா, அது ஃபேக்கான ஐடி அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு. அடிக்கடியே கத்தாதடி, இங்கே இருக்கிறவங்க காதில் கேட்டுரு போகுது அப்படின்னு. அந்த லூசு பையங்களுக்கு கேட்டுருச்சு போல. இதுங்க 2ம் வந்துட்டு மெய்ட்ஸ் போல, எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்திருக்குங்க, நம்மளை இதுகளை வேட்டையாடிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மர கலையவே உடச்சிட்டு வந்து அந்த குழிக்குள்ளே போட்டுட்ருக்கா. அது யான் மேலேயுமே பட்டுருது. ஏண்டி என்னை கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு. ஏண்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், மேலே வாடா அப்படின்னு. ஒரு வழியாக யானும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுறான். இப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, நான் உங்களை காப்பாற்ற வராமல் இருந்திருந்தா நீங்கள் என்னை வெறுத்திருப்பீங்கல்ல, நான் ஏன் உன்னை வெறுக்க போகிறேன், நீ என்ன வேணுக்குடுமாக வராமல் இருந்திருப்ப, ஒரு வேளை வழி தெரியாமல் எங்கேயாவது போயிருப்ப, இல்லைன்னா இந்த ஹோலை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்ப, அப்புறம் ஐயையோ யான் என்னை வந்து காப்பாற்றுங்க, ரொம்பவே பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு மேலே நிற்கிறாளா. அப்படியே கீழே குதிக்கும்போது அவள் கால் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பின் ஆயிடுது. ஸோ இவளும் கத்துறாளா, ஐயோ என்னாச்சு, சரி வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படியே குனியிறான், முதுகில் ஏறிக்கோ அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி உட்காந்துக்கிறா. அப்போது இவள் வந்து அந்த ஃப்ரீடம் ஐடியெல்லாம் எழுதி கொண்டு வந்திருப்பாள்ல, அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. என்னது இது அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறான். உடனே ஹீரோயின் அதை வாங்கி உள்ளே வச்சுட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நீ ஒரு பொண்ணு தானே, ஏன் இந்த கணம் கணக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப பேசாமல் போடா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் கத்துற சத்தம் கேட்கு. அடடா என்னோட குதிரை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா காதை வச்சு கேட்குறா. நிறைய குதிரைங்கள்லாம் வர மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு. ஸோ 2 பேரும் அப்படியே மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஈவு இறக்கமே இல்லாமல் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுட்ருக்கானுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வேலைக்காரங்களாமா, தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்காங்க.
அதனால இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்குலாம் செம்ம வெறியாயிட்டு இருக்கு. அவ பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறா. யான்னு பார்த்தீங்கன்னா, "ஏய் என்ன நீ என்ன பைத்தியமா? இப்பவே உன்ன அவைங்க கொலை பண்ணிருவாய்ங்க. அமைதியா இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே பயமாயிடுது. ஏன்னா, அவங்க தங்கச்சிங்களுமே தப்பிச்சு போக தானே பிளானெல்லாம் போட்டு அந்த சிட்டிக்குள்ள இருக்காங்க. ஒரு வேள இவங்க கையில இவ மாட்டிட்டானா என்ன பண்றது? அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து ஒரு சாதாரண மெய்டு. நீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்காதீங்க. என்ன ஃபாலோ பண்ணியும் வராதீங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு. அவ பார்த்தீங்கன்னா அங்கருந்து போறா. யானுக்கு பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. ஏன் இவ இந்த மாதிரி பண்றா? அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாவும் தான் இருக்கு. இந்த சைடு அந்த 2 தங்கச்சியும் தான் காட்டுறாங்க. அந்த படுபாவி பசங்க பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட கொஞ்சம் அத்துமீற மாரி தான் தெரியுது. ஸோ இதுங்களும் டிஃபெண்ட் பண்ணுதுங்களா, அப்போ ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா, ஷபாவோட மூஞ்சியில கீறி விட்டுறான். பயங்கரமா ரத்தம்லாம் வருது. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்ருக்கா. அவங்களும் ஓடி போயிடுறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஷபா ரொம்பவே கத்திட்டு இருக்கா. என் மூஞ்சிக்கு என்ன ஆச்சு? இவங்களும் பார்த்தீங்கன்னா, சமாதானம்லாம் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இவ பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பவும் அரண்மனைக்கு போகணும். ஹீரோட்ட தான் அந்த மருந்து இருக்கு. அத எடுத்து நான் போட்டுக்கணும். அப்பதான் என் ஃபேஸ் வந்து சரியாகும். இந்த வடுவோட என்னால இருக்க முடியாது. அப்புறம் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்துட்டு அந்த வேலைக்காரங்க எல்லாத்தையுமே தேடி தேடி சாகடிக்கிறானுங்க. தப்பிச்சு போறவங்கள. ஸோ நம்ம வெளியே இருக்கிறது சேஃப் இல்ல. ரிட்டர்ன் நம்ம அங்கேயே போயிரலான்னு இவங்க 3 பேரும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அந்த லேக்ல பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது இன்னிமே இவங்களுக்கு பயமா தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல உள்ள வந்துட்டுருக்காங்க. ஹீரோவோட ரூம்ல பார்த்தீங்கன்னா, லைட்டெல்லாம் ஆன்ல தான் இருக்கு. சரி அவன்ட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாரி முன்னாடி வரா. இவ வந்தோனே அந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தூங்கல. ஒரு மாதிரி சோகமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ வந்தனால தான் அவன் லைட்ட ஆஃப் பண்ணியிருந்திருப்பான் போல. இவளும் போயிட்டு தூங்க ட்ரை பண்றா. ஆனா சுத்தமா தூக்கமே வரமாட்டுது. அதனால இவ பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேல ஏறி நின்னு எதையோ வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா வெளிய வர, "இவ ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கான்னு?" "ஏன்?" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். ஸோ இதனால அவ பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கீழ விழுந்துட்டு இருக்காளா, ஹீரோ கரெக்ட்டான டைமுக்கு போய் அப்படியே தாங்கி பிடிக்க, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க. "உள்ள வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு. நேத்து அந்த ஃபெஸ்டிவல் அப்போ எங்க போன? அப்படின்ற மாரி கேட்குறான். இவளும் பார்த்தீங்கன்னா, ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கா. குதிரை வந்து மிஸ் ஆயிடுச்சு. அத தேடி போகும்போது நானுமே தொலைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒருத்தவன் கொலை பண்ண வந்தான். என் அண்ணன் தான் என்ன வந்து காப்பாத்துனான் அப்படி இப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத நம்பவே மாட்றான். "உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த கதையவே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. "உண்மைக்குமே நீ யாரு? நீ யாரு?" அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இவ அப்படியே பார்க்குறா. என்ன அவன் திடீர்னு இந்த மாதிரி கேட்குறானே அப்படின்னு. "நான் ஒரு சாதாரண மெய்டு." "சாதாரண மெய்டா?" அன்னைக்கு டீ பார்ட்டியில அந்த வில்லன் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பாக்ஸ குடுத்துருப்பான். அதுல நீ எலியோட அந்த பாய்சன் எல்லாத்தையுமே தடவுன. எதுக்கு நீ அத பண்ணுன? அவன ஏன் நீ கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ற அப்படி. ஏன்னா, அவன் தான் என்னோட பிரதர கொலை பண்ணான் அப்படின்னு. நான் தான் உன் பிரதர கொலை பண்ணேன். அத நீ உன் கண்ணால பார்த்த. அப்புறம் எப்படி அந்த வில்லன் இதுக்கு காரணமாவ வில்லி தான் சொன்னா, என்னோட பிரதர் செத்து போனதுக்கு காரணம் அந்த வில்லன் தான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். சரி அந்த டெட் பாடி மட்டும் அந்த லேக்லேருந்து கிடச்சிருச்சு அப்படின்னா, என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. இல்ல, இல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. அந்த வில்லன் வந்து எனக்கும் உங்களுக்கும் எதிரி. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எது நீ எனக்கு ஹெல்ப் பண்றீ ஆமா. உங்க மனசுல நான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இடத்த பிடிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்க. எனக்கு ஃபைட் எல்லாம் கத்துக் குடுக்குறீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்க சைடு நான் இருப்பேன். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி இங்கேருந்து கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்றேன். அப்படியே மறுநாள் போல காட்டுறாங்க. அந்த லேக்ல இருக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துட்டானுங்க போல. உள்ள பார்த்தீங்கன்னா 2 டெட் பாடிஸ் இருக்கு. ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சிக்கெல்லாம் சரியான அல்லா இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த வில்லனும் அந்த பட்லருமே வந்துடுறாங்க. ஸோ அந்த பாடி எல்லாமே தூக்கி போட்டிருக்காங்க. ஹீரோயின தான் செக் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, அவள தானே சஸ்பெக்ட்டா பிடிச்சு வச்சிருக்கானுங்க. அவளும் பார்த்தீங்கன்னா, போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இது வந்து பெண்ணோட சடலம் கிடையாது. இது வந்து ஒரு பையனோட சடலம். இன்னொரு ஒரு பாடியுமே தூக்கிட்டு வரானுங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட பாடி தான். ஆனா, அது ரொம்ப சின்ன வயசு பிள்ளையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு மிட் செவன்ட்டா இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, "எங்கப்பா ஏதோ ஒரு லேடிய நாங்க புடிச்சு தள்ளி விட்டோம். நாங்க கொலை பண்ணோம்னு சொன்னீங்க. அந்த டெட் பாடியே இங்க இல்லையே" அப்படின்னு. ஆனா, அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல அதுக்கு சாட்சி இருக்கு" அப்படின்னு ஒரு அம்மாவ கூப்பிடுறாங்க. இந்த அம்மா தான் அந்த லேக்கு கிட்ட நின்னு பார்த்துருக்கும் போல. "சொல்லுமா, இவ தானே அந்த பொம்பளைய லேக்ல புடிச்சு தள்ளி விட்டா" அப்படின்னு. "ஆமா, ஆமா இவ தான். நான் என் 2 கண்ணால பார்த்தேன்" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க, "ஏன்டா நீங்கலாம் என்ன முட்டாளா? அந்த பொம்பளையோட டெட் பாடியே இல்ல. அப்புறம் எப்புட்றா நான் கொலை பண்ணியிருந்திருப்பேன்? ஃபர்ஸ்ட் அந்த பாடிய எடுத்துட்டு வாங்கடா" அப்படி. பட்டர் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல நீ தான் கொலை பண்ண, நீ தான் கொலை பண்ண" அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வர. அப்ப ஹீரோவோட
அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்து நீ பண்ணவே கூடாது. அந்த லேடியோட டெட் பாடி இங்கே இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீ இவளை அட்டாக் பண்ணலாம்? இவ வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட். கிளம்பு கிளம்பு அப்படின்னு. ஸோ இந்த வில்லனுக்கு தான் பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. ஹீரோயினா அவங்க 2 தங்கச்சியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கானா அப்படி இப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்போ ஷபா பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து சேர்ந்தது ரொம்பவே நல்லதாக போச்சுப்பா. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஏதோ உங்கள் ஃபேமிலியில் வந்து நான் சேர்ந்தேனா புரியலையே என்ன சொல்ல வர அப்படின்னு. ஸோ இதுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு உண்மைக்குமே எங்களோட அக்கா கிடையாது. எங்கள் அப்பா தான் உங்களை தத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னால் எங்கள் 2 பேர்த்தையுமே தனியாக விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லலை. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்தில் எனக்கு உறவு அப்படின்னா நீங்கள் 2 பேர் மட்டும்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க 2 பேத்தையும் விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த 2 தங்கச்சிக்குமே நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த உடன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த அக்கா கூட கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்பவே முக்கியம் அவட்ட கொடுத்துரு அப்படின்னு. அதை இப்போ தான் கொடுக்குறாங்க. அதை எடுத்து அவள் பார்த்துட்ருக்கா. அதில் ஒன்றுமே தெரியல. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறா. ஹீரோங்க கிட்ட கொடுக்க சொன்னா அப்படி. ஸோ இவளும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷபாவோட வளையல் இருக்கு. அந்த ஹெட்டு கீழே விழுகும்போது வளையல பிடிச்சிட்டே விழுந்திருப்பாங்கள்ல, அந்த வளையல் தான். அதை பார்த்தோன்னு அவளுக்கு செம்ம பீதியாயிடுது. ஸோ ஹீரோவை தான் பார்க்க வந்துட்டுருக்கா. ஃபஸ்ட்டு காஃபியெல்லாம் கொடுக்குறா. பட் எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து போகிறாளா. ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு நான் பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிற அப்படி. ரொம்பவே தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நைட்டு ஃபுல்லாக என்னோட அசிஸ்டண்ட் வந்து அந்த லேக்கில் இறங்கி அந்த பாடியை தேடுனா. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவியா அப்படின்னு. அப்போ நான் அந்த அசிஸ்டண்ட் கிட்ட போய் நான் தனியாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எதுக்கு நீ அவன்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல போகிற? நீங்கள் தானே சொன்னீங்க நைட்டு ஃபுல்லாக பாவம் அவர் தானே அந்த லேக்கில் இறங்கி தேடினாரு. அப்போ நான் அவர்கிட்ட தானே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. ஓ மேடம் அந்த மாதிரி வரீங்களா அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். இதில் வந்து ஒரு மோதிரம் இருக்குது. அதை வந்து நம்ம ஆயுதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உனக்காக கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் இப்போ என்னோடய அசிஸ்டண்ட்டை ரொம்ப பெருமையாக பேசின. அதனால் இந்த கிஃப்ட்டை நீ அவன்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். போனவ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கா. என்னோட விரலுக்கு இந்த மோதிரம் கரெக்டாக இருக்குது. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இது ஃபிட் ஆகாது. அதனால் நான் இதையே வச்சுக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு இது கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்க ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஹீரோயின் வந்து யான் கூட சேரணுமா இல்லை ஹீரோ கூட சேரணுமா அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்க. எனக்கு பர்சனலாக இவ யான் கூட சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா யானை வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் கூட சேரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.